ரிஷிகளுக்கு வழித்துணையாகவே பெருமாள் போனாராம். அப்படி போகும்போது தட்சிண பினாகினின்னு சொல்லக்கூடிய தென்பண்ணை ஆத்தங்கரையில் மத்தியானம் அவங்க வந்து பூஜைகளை பண்ணும்போது பெருமாள் தாயாரோட காட்சி கொடுத்துருக்கார். அப்போது தாயார் வந்து பெருமாள் மறுபடியும் உக்ரமாயிட போகிறாருன்றதுனால ஒரு கண்ணால் பெருமாளையும் ஒரு கண்ணால் அந்த ரிஷிகளையும் பார்த்து அனுகிரகம் பண்ணாங்க. அதனால தான் இங்கே மடியில் இருக்கிற தாயார் மூலவரும் அப்படியே இருக்கார். இந்தியாவிலே இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு காட்சி. திருக்கோவிலூருக்கு போகிற வழியில் அந்திலின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மலை குன்று பண்ணை ஆத்தங்கரையில், அந்த மலை குன்று மேலே பெருமாள் பிரத்யட்சமாகி திருக்கோவிலூரை காமிச்சிட்டு மறைஞ்சிட்டாராம். ரிஷிகள்லாம் ஏன்னு கேட்கும்போது, இந்த 3 ஸ்தலமும் நான் வந்து நரசிம்மராக ஏற்கனவே காட்சி கொடுத்ததுனால இங்கே நரசிம்மராக காட்சி கொடுத்தேன். திருக்கோவிலூர் வந்து திரிவிக்ரமாவதாரம் வந்து பண்ணி பெருமாள் வந்து உலகளந்த பெருமாளாக இருக்கிறதுனால அங்கே போனால் உலகளந்த பெருமாளாக திரிவிக்ரமனாக காட்சி கொடுக்குறவங்களுக்குன்னு சொல்லிட்டு சொல்லி திருக்கோவிலூரை காமிச்சிட்டு பெருமாள் வந்து இது பண்ணதா ஐதீகம். நரசிம்மர்னாலே எல்லா தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணக்கூடியவர். எல்லா தெய்வங்களும் கைவிட்ட ஒருத்தவன் நரசிம்மரை சரணாகதி ஆகிட்டான்னாக்க எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துறாரு. இங்கே வந்து அவனுக்கு எதுவும் நடக்கலைன்னா நம்ம வேற எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஒரு சுப்ரீம் பவர். பல மகான்கள் ரிஷிகள்லாம் பாதம் பட்ட புண்ணிய பூமி. இந்த பூமியில் வந்து பாத ஸ்பரிசம் கிடைச்சதுனாலே நம்மளுடைய தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். மனக்குழப்பங்கள் இருக்குது, ஒரே பிரச்சனையாக இருக்க மாதிரி இருக்குன்னு போது நம்ம ஒரு முடிவு எடுத்தோம்னாக்கா அது இன்னும் இருக்க பிரச்சனைகள் தான் உண்மை விடும். இப்போ அதை தவிர்க்கணும்னா இந்த மாதிரி மகான்களும் ரிஷிகளும் பாத ஸ்பரிசம் பண்ண இந்த பூமியில் வந்து நம்ம ஒரு தடவை நின்று பெருமாளை சேவிச்சாலே நம்ம பாதத்தின் மூலிமா நம்ம மூளை வரைக்கும் போயிட்டு அந்த வைப்ரேஷன் வேலை செஞ்சு மூளையை ஃப்ரீ பண்ணும். यस्या भवद्भक्तजनार्तिहन्धो पितृत्तमन्येषु विचारदूर्णं स्तम्भेऽवतारं तमनान्यलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये. பெருமாள் இந்த பூலோகத்தை ரட்சிக்கிறதுக்காக 10 அவதாரங்கள், தசாவதாரங்கள்ல இன்னும் ஒரு அவதாரம் பாக்கி இருக்கு. மீதி 9 அவதாரங்கள் வந்து பெருமாளுடைய விசேஷமான அவதாரங்கள். அதுல ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நரசிம்ம அவதாரம். அப்பொழுது அவன் வீய தோன்றிய சிங்கப்பிரான்னு பக்தர்கள் நினைச்ச பொழுதுல நொடியில அந்த இடத்துல வந்து பிரத்யட்சமாகி பக்தர்களுடைய குறைகளை வந்து களையக்கூடிய பெருமாள். பிரகலாதனுக்காக எப்படி தூண்ல இருந்து வந்தாரோ அந்த மாதிரி பெருமாளுடைய அவதாரங்களே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நரசிம்ம அவதாரம். ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரங்கள்லாம் மனுஷனை அவன் குழந்தைய அவதாரம் பண்ணி வளர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையை போலவே வாழ்ந்து அவதாரத்தை முடிச்சது. ஆனால் நரசிம்ம அவதாரன்றது வந்து கனப்பொழுதுல வந்து நினைச்ச நொடியில வந்து பெருமாள் அவதாரம் பண்ணி ஹிரண்ய சம்ஹாரம் பண்ணார். பிரகலாதனை காவந்து பண்ணி ராஜநீதி சாஸ்திரங்கள்லாம் சொல்லி கொடுத்து தர்மத்தை ரட்சிச்சார். அதனால நாளை என்பதில்லை நரசிம்மனிடத்தில்னு சொல்லிட்டு ரொம்ப விசேஷமான அவதாரம் நரசிம்ம அவதாரம். அந்த மாதிரி நரசிம்மர் அவதாரம் பண்ணுறத முன்னாடி ஹிரண்யன் வந்து தான் கடவுள், தன்னை தான் வழிபடணும்னு சொல்லிட்டு ரிஷிகளையும் முனிவர்களையும் துன்புறுத்துறான். அந்த மாதிரி துன்புறுத்தும் போது ரிஷிகள்லாம் வந்து ஹிரண்யனுடைய கொடுமைக்கு பயந்து காடுகள்லையும் மலைகள்லையும் ஒளிஞ்சு தபஸ் பண்ணுறாங்க. பெருமாள் எப்படியாவது வந்து நம்மளை வந்து ரட்சிக்கணும், காபந்து பண்ணணும், தர்மத்தை நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளை பிரார்த்தனை பண்ணி தபஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி பண்ண இடம் இந்தியாவில் நிறைய இருக்குது. அதில் தமிழ்நாட்டில் 8 இடம். அதுதான் அட்ட நரசிம்ம க்ஷேத்திரங்கள்னு சொல்லிட்டு இருக்கிறது. அது ஹிரண்யன் வாழ்ந்த காலத்திலேயே ரிஷிகள் தபஸ் பண்ண இடம், லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி. அது வந்து அந்த 8 இடத்துல சோளிங்கர், நாமக்கல், பூவரசங்குப்பம், பரிக்கல், சிங்கிரி கோயில், சிங்கபெருமாள் கோயில், அந்திலி, சிந்தலவாடின்றது 8 நரசிம்ம க்ஷேத்திரங்கள். இந்த 8 இடத்துலையும் ரிஷிகள் தபஸ் பண்ணி பெருமாள் ஹிரண்ய சம்ஹாரம் பண்ணிட்டார்ன்ற செய்தி அறிஞ்சு மறுபடியும் அந்த வினோதமான உருவம் எடுத்து பெருமாள் அவதாரம் பண்ணாருன்ன உடனே அந்த நரசிம்ம அவதாரத்தை நேரில் பார்க்கறதுக்காக மறுபடியும் தபஸ் பண்ணுறாங்க. யார் எப்படி விருப்பப்பட்டாங்களோ அந்த மாதிரி ரிஷிகளுக்கு அங்கே வந்து பெருமாள் பிரத்யட்சமாகி நரசிம்மராக காட்சி கொடுத்தார். அதுதான் இந்த 8 இடம். அந்த 8 கோயிலில் 3 கோயில் ஒரே நேரில் இருக்குது. சிங்கிரி கோயில், பூவரசங்குப்பம், பரிக்கல். இந்த 3 பெருமாளையும் ஒரே நாளிலே சேவிக்கிறது விசேஷம். இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னாக்க, துவாபர யுகத்தில் வந்து சப்த ரிஷிகள் வந்து திருவிடந்தையிலிருந்து திருக்கோவிலூர்னு சொல்லக்கூடிய இந்த திவ்ய தேசத்துக்கு போகும்போது 3 நதியை கடக்குறாங்க. அந்த 3 நதியை கடக்கும்போது கார்த்தால, மத்தியானம், சாயங்காலம் அந்த மாதிரி 3 வேளையாக கடந்து போகும்போது 3 நதிக்கரையிலையும் அனுஷ்டானங்களை பண்ணுறாங்க.
அந்த மாதிரி பண்ணும்போது சங்கராபரணி ஆத்தங்கரையில் வெடிகாலத்தில் அனுஷ்டானங்களை பண்ணும்போது பெருமாளை தியானம் பண்ணுறாங்க. அப்போ வந்து திருவனந்தபுரம் தேவநாத பெருமாளே அங்கே வந்து நரசிம்மரா காட்சி கொடுத்ததா ஐதீகம். அப்போது இரண்ய சம்ஹார மூர்த்தியாக காட்சி கொடுக்குறார், ரொம்ப உக்ரமான ரூபமாக. அப்போ ரிஷிகள்லாம் வந்து பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி சாந்தமாக சேவிக்கணும் பெருமாளை, எங்களுக்கு மகாலட்சுமியோட சாந்தமாக காட்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணும்போது, உங்களுக்கு திருக்கோவிலூருக்கு நான் வழித்துணையாக வரேன், 3 வேளையும் உங்களுக்கு வந்து நான் வந்து உங்கள் கூட வந்து 3 வேளையும் உங்களுக்கு 3 விதமாக காட்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை சொல்லி ரிஷிகளுக்கு வழித்துணையாகவே பெருமாள் போனாராம். அப்படி போகும்போது தட்சிண பினாகினின்னு சொல்லக்கூடிய தென்பண்ணை ஆத்தங்கரையில் மத்தியானம் அவங்க வந்து பூஜைகளை பண்ணும்போது பெருமாள் தாயாரோட காட்சி கொடுத்துருக்கார். அப்போது தாயார் வந்து பெருமாள் மறுபடியும் உக்ரமாயிட போகிறாருன்றதுனால ஒரு கண்ணால் பெருமாளையும் ஒரு கண்ணால் அந்த ரிஷிகளையும் பார்த்து அனுகிரகம் பண்ணாங்க. அதனால தான் இங்கே மடியில் இருக்கிற தாயார் மூலவரும் அப்படியே இருக்கா. இந்தியாவிலே இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு காட்சி. பெருமாள் மடியில் இருக்கிற தாயார் ஒரு கண்ணால் பெருமாளையும் ஒரு கண்ணால் நம்மளையும் பார்க்குற மாதிரி இருக்கா. வேற எங்கேயும் அந்த மாதிரி காட்சி கிடையாது. பெருமாளுடைய முகமும் தாயார் முகமும் ஈக்குவலான ஹைட்டில் இருக்கு. மற்ற இடங்கள்லாம் பெருமாளுடைய தோள்பட்டை கீழே இருப்பா தாயார். பெருமாளுடைய திருவாயும் தாயாருடைய திருவாயும் ஈக்குவலான ஹைட்டில் இருக்குது. பெருமாளுடைய சரீரத்துக்கு ஏற்ற சரீரம் ஜோடி பொருத்தமாக இருக்கிறது. பரிக்கல்ல போகும்போது பெருமாள் தாயார் 2 பேரும் சேர்ந்து ரிஷிகளை பார்த்து அனுகிரகம் பண்ணுறா. அங்கேருந்து திருக்கோவிலூருக்கு போகிற வழியில் அந்திலின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மலை குன்று பண்ணை ஆத்தங்கரையில், அந்த மலை குன்று மேலே பெருமாள் பிரத்யட்சமாகி திருக்கோவிலூரை காமிச்சிட்டு மறைஞ்சிட்டாராம். ரிஷிகள்லாம் ஏன்னு கேட்கும்போது, இந்த 3 ஸ்தலமும் நான் வந்து நரசிம்மரா ஏற்கனவே காட்சி கொடுத்ததுனால இங்கே நரசிம்மரா காட்சி கொடுத்தேன். திருக்கோவிலூர் வந்து திருவிக்ரமாவதாரம் வந்து பண்ணி பெருமாள் வந்து உலகளந்த பெருமாளாக இருக்கிறதுனால அங்கே போனால் உலகளந்த பெருமாளாக திருவிக்ரமனா காட்சி கொடுக்குறவங்களுக்குன்னு சொல்லிட்டு சொல்லி திருக்கோவிலூரை காமிச்சிட்டு பெருமாள் வந்து இது பண்ணதா ஐதீகம். அதனால் இந்த சப்தரிஷிகள் பாத யாத்திரையாக நடந்து போன வழி இது. இந்த 3 கோவிலும் அந்த 3 வேளையும் ரிஷிகள் பூஜை பண்ணி பெருமாள் மறுபடியும் நரசிம்மரா காட்சி கொடுத்த இடம். இப்போ இந்த 3 பெருமாளையும் அந்த காலத்தில் ரிஷிகள்லாம் பாத யாத்திரையாக போய் சேவிச்சா, இப்போ நமக்கு எல்லா வசதியும் இருக்குது, வண்டி வாகனங்கள்லாம் இருக்கிறதுனால இந்த 3 பெருமாளையும் ஒரே நாள்லேயே அந்த ரிஷிகள் போன பாதையிலே நாமளும் போய் அந்த 3 பெருமாளையும் ஒரே நாளில் சேவிக்கும்போது பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கிறதோடு இல்லாமல் அந்த ரிஷிகளுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். பல மகான்கள் ரிஷிகள்லாம் பாதம் பட்ட புண்ணிய பூமி. இந்த பூமியில் வந்து பாத ஸ்பரிசம் கிடைச்சதுனாலே நம்மளுடைய தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். நமக்கு வந்து எதனால் நமக்கு பிரச்சனைகள் அப்படின்னாக்கா, நமக்கு வந்து நம்ம மன நிம்மதியாக இருக்கும்போது ஒரு வேலையை செய்யும்போது, சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு வேலையை செய்யும்போது, நல்லா யோசித்து செய்யும்போது நமக்கு வந்து எல்லாமே பாசிட்டிவாக அமையும். அதே நமக்கு மனக்குழப்பங்கள் இருக்குது, ஒரே பிரச்சனையாக இருக்க மாதிரி இருக்குன்னு போது நம்ம ஒரு முடிவு எடுத்தோம்னாக்கா அது இன்னும் இருக்க பிரச்சனைகள் தான் கொண்டு விடும். இப்போ அதை தவிர்க்கணும்னா இந்த மாதிரி மகான்களும் ரிஷிகளும் பாத ஸ்பரிசம் பண்ண அந்த பூமியில் வந்து நம்ம ஒரு தடவை நின்று பெருமாளை சேவிச்சாலே நம்ம பாதத்தின் மூலிமா நம்ம மூளை வரைக்கும் போயிட்டு அந்த வைப்ரேஷன் வேலை செஞ்சு மூளையை ஃப்ரீ பண்ணும், டென்ஷனை குறைக்கும், மைண்டு ரிலாக்ஸ் பண்ணுறது. அப்படி பண்ணும்போது ஒரு மனசில் ஒரு சாந்தி கிடைக்கும். பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுனால அது இன்னும் நமக்கு வந்து ஒரு ஒரு சரியான முடிவு எடுக்கிறதுக்கு நமக்கு வழிவகுக்கும். அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னாக்கா நமக்கு வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு பிரச்சனைகள்லாம் குறையும், நல்ல ஒரு முடிவுகளை எடுப்போம். அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு ஸ்தலம். ருணம் ரோகம் சத்ருன்னு சொல்லக்கூடிய 3த்தையுமே நிவர்த்தி பண்ணக்கூடியது. நரசிம்மர்னாலே எல்லா தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணக்கூடியவர். எல்லா தெய்வங்களும் கைவிட்ட ஒருத்தவன் நரசிம்மரை சரணாகதி ஆகிட்டான்னாக்க எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துறாரு. இங்கே வந்து அவனுக்கு எதுவும் நடக்கலைன்னா நம்ம வேற எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஒரு சுப்ரீம் பவர். தெய்வங்கள் எல்லாமே வந்து வழிபட்ட பெருமாள். அதனால் ரொம்ப விசேஷமாக ஆண்டாள் வந்து திருப்பாவையில் சொன்ன மாதிரி மாறி மலை முழஞ்சல் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர்பொங்க எப்பாடும் பேருந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோவில் நின்றெங்கனே பொந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் அப்படின்னு சேவிச்சிருக்கா ஆண்டாள். நான் வந்து உங்ககிட்ட வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டுன்னு இருப்பேன். நான் கேட்குறதெல்லாம் வந்து கொடுத்துட்டு எனக்கு அதில் வந்து சந்தோஷம் இல்லாமல் போனாலோ என்னால் சமாளிக்க முடியாமல் கூட போகலாம். அதனால் நான் சின்ன குழந்தை மாதிரி எதாவது கேட்டுன்னு இருப்பேன்.
நான் உங்ககிட்ட வந்து நின்று சரணாகதி ஆயிட்டேன். யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். எனக்கு எது தகுமோ, எனக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குமோ, எனக்கு எது நல்லதோ அதை நீயே வந்து ஒரு முடிவு பண்ணி எனக்கு நீ என்ன கொடுக்குறியோ அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னும்போது பெருமாள் நமக்கு வந்து சகல சௌபாக்கியத்தையும் கொடுக்குறார். எனக்கு வந்து இது கிடைச்சதுன்னா இதை பண்ணுறேன், அது கிடைச்சதுன்னா இது கொடுக்குறேன்றதெல்லாம் நம்ம பண்ணாமல் மனசை பெருமாள்கிட்ட கொடுத்துடணும். சரணாகதி ஆகிட்டோம்னாக்கா அது இங்கே இருக்க இந்த பிரபஞ்சம் மொத்தமே அவனுடைய சொத்து, நமக்குன்னு ஒன்றும் கிடையாது. எல்லாமே அவனுடைய சொத்து. அவன் கொடுத்துருக்கிற சரீரம் அவனுடைய ஆத்மா அவன்து. அதனால எல்லாமே உன்னிட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சரணாகதி ஆகிடும் போது நமக்கு என்னென்னலாம் சந்தோஷத்தை கொடுக்குமோ அதை மட்டும் கொடுப்பான். அன்னப்பறவை மாதிரி பாலும் தண்ணியும் வைக்கும்போது பாலை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கிற மாதிரி இன்பமும் துன்பமும் கலந்தது தான் இந்த வாழ்க்கை. அதில் நம்ம வந்து பகவான்கிட்ட போய் சரணாகதி ஆன உடனே அவன் வந்து நமக்கு துன்பத்தெல்லாம் களைஞ்சிட்டு இன்பத்தை மட்டும் கொடுப்பான். பேரின்பமாக இருக்கும். அது ரொம்ப விசேஷமான ஒரு சரணாகதி பண்ணிட்டோம்னாக்க நம்ம வாழ்க்கையில் எதையுமே யோசிக்க வேணாம். நான் பாட்டுக்கு போகிற வழியில் போயின்னு இருக்கேன், என்னுடைய இடர்கள்லாம் நீயே பார்த்து களைஞ்சிக்கோன்னு சொல்லிட்டா அவன் பின்னாடியே வந்துடுவான். பகவான் வந்து நமக்கு வந்து தந்தையும் நீயே, தாயும் நீயே, உற்ற தோழனும் நீயேன்னு சொல்லிட்டு சொல்கிறோம் நரசிம்ம பிரபத்தியில். மாதான்ற சிம்மஸ்ய பிதான்ற சிம்மஹான்னு தந்தையும் நீயே, தாயும் நீயே, உற்ற தோழனும் நீயேன் போது தந்தை எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி இருப்பார் நம்மக்கிட்ட. நம்ம குழந்தை ஒரு இடத்துல போய் ஒரு கஷ்டத்தில் மாட்ட போகிறது, இல்லை ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு கீழே விழுந்து அடிபடுற மாதிரி ஒரு சூழ்நிலையில் போயின்னு இருக்கு. அப்போது அந்த குழந்தைக்கு தெரியாது நம்ம கீழே விழுவோமா அடிபடுவோமான்லாம். அதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னாக்க அங்கே போகாத கீழே விழுந்துருவோன்னு தந்தை என்ன பண்ணுவான், அலறி அடிச்சுன்னு போய் அந்த குழந்தைய தூக்கிப்பான். அந்த ஆபத்துலேருந்து காவந்து பண்ணுவான். குழந்தை கூட்டு நம்ம போக மாட்டோம், நாமளே போய் நம்ம குழந்தைய காவந்து பண்ணுவோம். அதை மாதிரி பகவான் என்ன பண்ணுறான், அவனை தாயா தந்தையா நினச்சி நம்ம வந்து வழிபடும்போது நமக்கு இடர் வரத்துக்கு முன்னாடியே அவனே வந்து நம்மளை காவந்து பண்ணிடுவான். ரொம்ப விசேஷமான ஒரு பெருமாள். ருணம் ரோகம் சத்ரு எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய பெருமாள். பிரகலாதனுக்கு எப்படி ராஜநீதி சாஸ்திரங்கள்லாம் சொல்லி கொடுத்து அவனை வந்து ராஜ பரிபாலனம் பண்ண வச்சானோ அந்த மாதிரி இந்த பெருமாளை சரணாகதியான ராஜ பரிபாலனம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப விசேஷம். ஒரு அவரவர்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு ஊராட்சி மன்ற தலைவராகவோ, நகராட்சி மன்ற தலைவராகவோ, இல்லை வந்து எம்எல்ஏவோ, எம்பியோ, மந்திரியாவோ, அந்த மாதிரி யார் யாருக்கு என்னென்னலாம் வந்து செய்யணும்னு பண்ணுறானோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணி நல்ல வழியில் நம்மளை வந்து வழி நடத்தக்கூடிய பெருமாள். எனக்கு வேலை இல்லை கஷ்டப்படுறேன், கல்யாணம் ஆகலை கஷ்டப்படுறேன், குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறோம் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் இது வந்து ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் நம்ம போய் அட்மிட் ஆகிட்டு என்னென்னலாம் நம்ம பிரச்சனை இருக்கோ எல்லாத்தையும் அங்கே டாக்டரே எல்லாத்தையும் செக் பண்ணி உங்களுக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து மெடிசன்லாம் கொடுத்து இதை நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு ஒரு கோவிலுக்கு போய் இங்கே போனால் இது நடக்கும், அங்கே போனால் அது நடக்கும்ன்றது இல்லாமல் இந்த நரசிம்மரை சரணாகதி ஆகிட்டா நமக்கு என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்கோ எல்லாத்தையும் அவரே வந்து சரி பண்ணிடுறார். நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான், பெருமாளை சரணாகதி ஆயிடணும். அந்த மாதிரி பண்ணிட்டா நமக்கு தேவையானது எல்லாத்தையும் அவர் பண்ணி கொடுத்துறாரு. இந்த கோயிலில் வந்து மாதந்தோறும் சுவாதி நட்சத்திரம் ரொம்ப விசேஷம். பெருமாள் சுவாதியில் அவதாரம் பண்ணாருன்றதுனால மாதந்தோறும் அந்த சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறதுல 6 to 7 மூலவர் திருமஞ்சனம், 9 மணிக்கு மேலே யாகம் ஆரம்பித்து 12:30 மணிக்கு பூர்ணாவதி ஆகும். 302 சுவாதி ஹோமம் முடிஞ்சிருக்கு வரைக்கும். ரொம்ப விசேஷமாக நடந்துட்டுருக்கு. ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரத்திலேருந்து ஆரம்பித்து 10 நாள் பிரம்மோற்சவம் நடக்கிறது. ஆடி மாதம் வளர்பிறை தசமி அன்னைக்கு ஆரம்பித்து 3 நாள் பவித்ரோற்சவம் நடக்கும். தை மாதம் 5ஆம் தேதி பெருமாள் தென்பெண்ணியாருக்கு போய் தீர்த்தவாரி உற்சவம். நவராத்திரியில் தாயாருக்கா ஸ்ரீசூக்த ஹோமம் 1,00,000 ஆவர்த்தி ஜபம் பண்ணி ரொம்ப விசேஷமான யாகங்களாக நடக்கிறது. மற்றபடி எல்லா வைணவ கோயில்கள்லையும் நடக்கக்கூடிய எல்லா விதமான விசேஷங்களும் இங்கே சிறப்பாக நடந்துட்டுருக்கு. இந்த கோயில் 2200 வருஷத்துக்கு முற்பட்ட கோயில். இது என்னன்னாக்க பல்லவர்கள் காலத்துக்கு முன்னாடியே இங்கே வந்து கோவில் இருந்திருக்கு. பல்லவ ராஜாக்கள் காலத்துக்கு அப்புறம் கருங்கல் திருப்பணி பண்ணியிருக்காங்க. 2200 வருஷத்துக்கு முன்னாடிய கோவில்ன்றதுக்கு நிறைய ஆதாரங்கள்லாம் இருக்குது.
இங்க பக்கத்துல முதுமக்கள் தாழி நிறைய கிடைச்சிருக்கு. தமிழ் வட்ட எழுத்துக்கள் பொறிச்சது நம்ம கோவிலுக்கு பக்கத்துலேயே உரகிணறு நிறைய கிடைச்சிருக்கு. அது மாதிரி நிறைய தமிழ் வட்ட எழுத்துக்கள் பொறிச்ச ஓடெல்லாம் கிடைச்சிருக்கு. அது நிறைய பேப்பர்லலாம் கூட நியூஸ்லாம் வந்திருக்கு. ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம். 2200 வருஷத்துக்கு முற்பட்ட கோயில். இந்த 8 கோயிலில் 3 கோயில் ஒரே நேரில் இருக்குது. சிங்கிரி கோயில், பூவரசமுக்கம், பரிக்கல். இந்த 3 பெருமாளையும் ஒரே நாளில் சேவிக்கிறது விசேஷம். முதல்ல சிங்கிரி கோயில் கார்த்தால, 2வதா பூவரசமுக்கம், 3வதா பரிக்கல். அப்படி தான் சேவிக்கணும். கிழக்கிருந்து மேற்க போகிறது விசேஷம். 2வது ரிஷிகள் போன பாதையும் அதுதான். சிங்கிரி கோயில், பூவரசமுக்கம், பரிக்கல். அப்படி தான் வந்து போய் பெருமாள் வந்து அனுகிரகம் பண்ணிருக்கார். அதே வழியில் நாமளும் போய் பெருமாளை சேவிச்சு சரணாகதி அடைஞ்சு நம்ம வாழ்க்கையில் இந்த கலியுகத்தில் வரக்கூடிய துன்பங்கள்லாம் நீங்கி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை எல்லாரும் வந்து இந்த லோகத்தில் லோகா க்ஷமஸ்தா சுகினோ பவந்துன்னு எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். அந்த மாதிரி பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். எல்லாருக்காகவும் எல்லா பக்த ஜனங்களுக்காகவும் கோவிலுக்கே வர முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் அவங்களுக்காகவும் சேர்த்து இந்த பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம். இந்த யூடியூப் சேனல் மூலிமா இதை காணக்கூடிய பக்தர்கள் அனைவருடைய துக்கங்களையும் போக்கி பெருமாள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒளியேற்றி ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி பெருமாள்கிட்ட வேண்டிக்கிறோம். तच्छयोरावृणीमहे गातं यज्ञाय गातं यज्ञपतये दैवीः सुस्थिरस्तनः सुस्थिर्मानुषेभ्यः ऊर्ध्वं जिगातु भेषजं अस्ति द्विपदे षञ्चतुष्पदे ॐ शान्तिः 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 हरिः ओम्।